புதுச்சேரியில் நடைபெற்று வரும் யோகா திருவிழாவில் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 30வது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை 4 நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்து விளக்கேற்றி சர்வதேச யோகா திருவிழாவை தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் பல்வேறு ஆசனங்களை சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த யோகாவில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் பெற்றோர் முறையாக திட்டமிடல் இல்லாததாலும் பெற்றோர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பவுன்சர்களை வைத்து சுற்றுலாத்துறை மிரட்டுகிறது என்றும் தெரிவித்தனர். இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை இயக்குனர் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீதமுள்ள நாட்களில் பெற்றோர்கள் பார்வையிட அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். என் பேர் டேவிட். நான் வழக்கறிஞராக இருக்கேன். இங்கே புதுச்சேரியில் 30வது அகில உலக யோகா திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யோகா திருவிழாவில் எனது மகனையும் நான் பயிற்சிக்காக அழைத்து கொண்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை வருடம் இல்லாத இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாக திட்டமிடல் கிடையாது. பேரண்ட்ஸ் அலைகழிக்கிறாங்க. ஒரு ஆட்டு மாட்டை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. பசங்க எப்படி யோகா செய்கிறாங்க, பயிற்சி பண்ணுறாங்கன்னு பெற்றோர்களுக்கு ஆசை இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இதை நடத்துகிற பாண்டிச்சேரி சுற்றுலா கழகமும் ப்ரைவேட்டில் விட்டுருக்காங்க போல. பவுன்சரை வச்சு விரட்டுற மாதிரி எல்லாம் வெளியே போன பேரண்ட்ஸை மிரட்டுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பேரண்ட்ஸ் எல்லாமே வெளியே எப்படி வெயிலில் உட்காந்துருக்காங்க காத்துனுட்டு. காலையில் 9 மணிக்கு துவங்க காம்படிஷன் சொன்னாங்க. ஆனால் 10:30 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. பசங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நேரம் உட்காருவாங்க. அதெல்லாம் இந்த சுற்றுலா கழகம் கண்டுக்கிற மாதிரி கிடையாது. யார் ஹையர் ஆஃபீஸர்னு பார்த்து நாங்கள் கேட்குறப்ப அவங்ககிட்டயும் அதே பதில் தான் இருக்குது. நாங்கள் நடத்துறதுதான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரும் சுற்றுலா கழக இயக்குனரும் இன்னும் மீதம் இருக்கிற இந்த 6, 7 இன்னும் 2 நாள் இருக்கு. அந்த நாட்களை ஒழுங்காக முறைப்படி நடத்தி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சிக்கலை போகணும்னு சொல்லிட்டு நான் புதுச்சேரி மக்கள் சபை வேண்டுகொள்கிறேன்.